அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆளை இல்லாத ஊரில் இலுப்பப்பூ சக்கரைம்பாங்க. கிராமத்தில் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி இப்போ நாம் எல்லாரும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி களைப்பாயிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், எழுதி நிறைய எழுதியிருக்கோம். கொஸ்டின் கொஞ்சம் டப்பாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னங்க, அப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் ஒன்று வந்திருக்கு. அந்த ரயில்வே எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் நம்ம அதில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வேலைக்கு இது போய்க்கலாம்ல. அப்புறம் போய்க்கிட்டு அங்கேயே வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்த எக்ஸாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இந்த ரயில்வேலாம் நல்ல ப்ரிஃபரன்ஸ் நிறையா சலுகைகள் கொடுக்குறதா கேள்விப்படுறோம். அப்போ அது ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, அதாவது ஃபேமிலிக்கு எங்கேனாலும் டூர் போய்க்கலாம் இந்தியாவுக்குள்ளே. அதாவது வேர்ல்டுலேயே நம்பர் 1 ரயில்வே துறை தமிழ்நாடு தான். நீளமான இருப்பு பாதை கொண்டது. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்படி இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டை உள்ளே நுழைஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு எதாவது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா. இதில் மொத்தம் 11,558 பணியிடம் நிரப்ப போகிறாங்க. வேகன்சி அறிவிச்சிருக்காங்க 11,558. இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இந்த பணியிடத்துக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன பாருங்கள். இந்த பணியிடத்தில் என்னென்ன வகை இருக்கும் பாருங்கள். சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் மேற்பார்வையாளர், அதாவது டிக்கெட் சூப்பர்வைசர் 1736 வேகண்ட். அப்பா. அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் 994. அப்புறம் சரக்கு ரயில் மேலாளர் 3144 பேர் வேகன்சி. ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட்டு, அதாவது டைப்பிஸ்ட்டு எல்லாம் கலந்து 1507. அப்புறம் சீனியர் கிளார்க் டைப்பிஸ்ட்டு எல்லாம் கலந்து 732. அடுத்து கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் ஒரு 2022. அப்புறம் கணக்கு எழுத்தர் தட்டச்சர், இது ஒரு 361 பேர், 61 வேகன்சி. அடுத்து ஜூனியர் கிளர்க் தட்டச்சர் டைப்பிஸ்ட் 990 வேகன்சி. ரயில்களில் கிளர்க் 72 வேகன்சி. மொத்தம் 9 வகையான போஸ்ட் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதில் 11,588 பேர் தேவைப்படுது. இதில் கல்வி தகுதி பார்த்துங்க. வணிக தலைமைக்கு டிக்கெட் சூப்பர்வைசர், அதாவது ஸ்டேஷன் மாஸ்டரு, சரக்கு ரயில் மேனேஜரு, ஜூனியர் அக்கௌண்டண்ட்டு, அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க்கு, இந்த பணியிடத்திற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்ன, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு. ஆமாம். அடுத்து சீனியர் கிளர்க்கு, கமர்ஷியல் அக்கௌண்ட்ஸு கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, ரயில் கிளர்க்கு, இந்த பணியிடத்துக்கு 12 வகுப்பு போதும். அதுக்கடுத்தது டைப்பிஸ்ட் பணிக்கு என்ன திறமை முக்கியம் பாருங்கள். இதெல்லாம் சேர்ந்து +2 சேர்ந்து டைப்பிஸ்ட் பணியும், அந்த டைப்பிஸ்ட்டு ஸ்பீடு, அந்த டெக்னாலஜி, அந்த திறமை முக்கியம். ஆமாம். அடுத்து ஏஜ் லிமிட், வயது வரம்பு பாருங்கள். டிகிரி உள்ள அந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே 18லேருந்து 36 வயசு ஏஜ் லிமிட். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்குரிய போஸ்ட்டுக்கு 33 வயசு. இதில் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸ். ஓபிசி அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ்க்கு 3 வருஷம் ரிலாக்ஸ். இது வழக்கமாக அறிவிக்கிறதான். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், மாதச்சம்பளம் சேலரி எவ்வளோன்னு பாருங்கள். சீப் கமர்ஷியல் டிக்கெட் மேற்பாளருக்கு 35,000 ரூபா ப்ளஸ் படிகள், இதர படிகள். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 35,400 ப்ளஸ் இதர படிகள். அதே மாதிரி சீனியர் கிளர்க்குக்கு 29,200. கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு அவருக்கு மாதச்சம்பளம் 21,700. இது எல்லாமே பேசிக் தான் நான் சொல்கிறேன். அது ப்ளஸ் டிஏ இதெல்லாம் சேர்ந்து வரும், இதர படி எல்லாம் சேர்ந்து. இதில் மாதம் ஒன்றுக்கு இதர பணியிடம், மற்ற பணியிடம் இருக்குல்ல, அதுக்கு 19,900 ரூபா. இப்போ இது தேர்வு எப்படி வைக்க போகிறாங்கன்னா, சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் வழியாகத்தான் இது எக்ஸாமே நடக்க போகுது. 2 கட்டமாக நடக்க போகுது. டைப்பிங் பணிகளுக்கு டைப்பிங் திறமையுடைய தேர்வு, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. எழுத்து தேர்வில் மதிப்பெண்கள் வர்றதை வச்சு, அடிப்படையாக வச்சு சான்றிதழ் சரிபார்ப்பு, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு தான் இதுக்கு அந்த தேர்வு முறை நடக்குது. இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் நடக்குது. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பாருங்கள்.
ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கணும். அது விண்ணப்பிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க. இது என்னைக்கு தொடங்குதுன்னா 14/9/2024 அதிலே தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 13/10/2024 ஒன்றுக்கு. அடுத்து இன்னொன்றுக்கு 26/10/24 இந்த 2 தேதி கொடுத்துருக்காங்க. இந்த 2 தேதியில் விண்ணப்பிக்கலாம். அதாவது எப்படின்னா டிகிரிக்கு ஒன்று, குவாலிஃபிகேஷனுக்கு ஒன்று, 12th குவாலிஃபிகேஷன் ஒன்று பார்த்தோம்ல, அதை தான் இதை பிரித்து 13/10 ஒன்றும் 26/10 ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இந்த தேதியில் நம்ம அப்ளிகேஷன் பண்ணி நம்ம வேலைக்கு போவோம். ஒரு வேலைக்கு உறுதியாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் படிங்க. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது அனைத்து இந்திய லாங்குவேஜில் 20 லாங்குவேஜில் டெஸ்ட் நடக்குது. அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் நீங்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி அரசு பணி கிடைக்க ஆசிரியர் மன்ற சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.